தஞ்சையில் உள்ள மீனாட்சி மருத்துவமனையில் கோமா நிலையில் இருந்த 48 வயதான ஒரு பெண்ணுக்கு அதிக சிக்கலான நுண் அறுவை சிகிச்சை சமீபத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. மூளையின் பின்பகுதியில் கீழ்ப்புறத்தில் உள்ள இரத்த குழாயில் ஏற்பட்ட வீக்கத்தினால் வெடிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவை நிறுத்துவதற்காக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நரம்பியல் அறுவை சிகிச்சை முதுநிலை நிபுணர் டாக்டர் அருண்குமார் தலைமையில் மயக்க மருந்தியல் துறை தலைவர் டாக்டர் அரிமாணிக்கம் ஆகியோரின் பங்களிப்புடன் செயல்பட்ட மருத்துவர்கள் குழு 6 மணி நேரம் நீடித்த இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து டாக்டர் அருண்குமார் கூறுகையில், இந்த நோயாளிக்கு வழங்கப்பட்ட அறுவை சிகிச்சையை பொறுத்தவரை 6 மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் இந்த ஒரு கிளிப்பை பயன்படுத்தி இரத்த கசிவை தடுத்து நிறுத்தினோம். இந்த சிகிச்சைக்கு பிறகு நோயாளி முழுமையாக மீண்டு குணமடைந்து இருக்கிறார். இதுபோன்ற இரத்த கசிவு திரும்பவும் உருவாவதற்கு இனிமேல் எந்த வாய்ப்பும் இல்லை என்றார். அப்போது ஆஸ்பத்திரியின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவிச்சந்திரன், மயக்க மருந்தியல் துறை தலைவர் முதுநிலை நிபுணர் டாக்டர் அரிமாணிக்கம், நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை நிபுணர் டாக்டர் காந்திராஜ் மற்றும் இயக்க செயல்பாடுகளுக்கான பொது மேலாளர் டாக்டர் பாலமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர்.